வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு கதைனா ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி கதை சொல்கிறது, இந்த ஸ்டோரி தமிழ் ஸ்டோரிலாம் சொல்கிறது எனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன். அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி காரைக்கால் நேர்நகரில் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் படித்தேன். ஸோ என்னோட லைஃப்பில் இந்த ஸ்டோரிங்கிறது தமிழ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். அதுவுமே அந்த சோழர்கள் அந்த வரலாறுலாம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ எனக்கு செகண்ட் இயரில் சௌதா மேம்னு சொல்லிட்டு ஒரு மேம் வருவாங்க. இதழியல், தொலைக்காட்சிகள், ஊடகவியல்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு அந்த கொஞ்சம் கட்டடிக்கிற டைம் அந்த இது மாதிரி போகக்கூடிய மதிய நேரத்தில் போய் தூக்கம் வர டைம் தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த கிளாஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணிவிடுவேன், கட்டு அடிக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஸ்பீச்சு பெண்கள்னால் எப்படி இருக்கணும், ஸோ ஒரு தைரியம், அந்த தன்னம்பிக்கை அதெல்லாம் இது பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம். அந்த கரெக்டாக 2:30 மணிக்கு மேலே தான் அந்த பீரியட் வரும். அந்த டைம் அவங்க கிளாஸ் எடுக்கிறது எனக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போய் நான் உட்காந்துப்பேன். அப்படியே தூக்கம் வந்தாலும் இந்த தண்ணி எப்படி கண்ணில் இப்படி ஒத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஸோ எனக்கு எப்பொழுதுமே எனக்கு சௌதாம்மா எனக்கு நினைவு கொண்டுக்கிட்டே வரும். என் லைஃப்பில் இந்த வரலாறுலாம் படித்தா அவ்வளோ ஒரு சூப்பராக படிப்பாங்க. என்னோட தமிழாசிரியர் யாரையுமே என்னால் மறக்கவே முடியாது. அந்த 3 வருஷம் படித்தவங்க எனக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்மளில் நிறைய பேர் மற்றவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம், இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ யாரையும் நம்ம தவறாகவோ விமர்சனம் பண்ணவே கூடாது என்றைக்குமே. இவங்க அப்படி தான், அவங்க அப்படி தான்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்மளையுமே யாருமே இவங்களோட கேரக்டர் இப்படி தான் அனலைஸ் பண்ணவே கூடாது என்றைக்குமே. ஸோ எது இருந்தாலுமே அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். அதே மாதிரி நம்மளுமே அடுத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது ஒரு கரெக்டான ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ, ஸோ அதை ஆராய்ஞ்சு தான் நம்ம அவங்களையும் மனசு கஷ்டப்படுத்தாமல் நம்ம பேசணும். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது இதுதான். ஸோ வாங்க கதைக்குள்ளார போகலாமா? ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாமா? ஒரு மரம் தான். அந்த மரத்தை பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு மரத்தை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. அந்த முதல் நபர் சொல்கிறாராம், இந்த மரத்தில் எப்போ பார்த்தாலுமே இலைகள் கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாராம். 2வது வந்த நபர் சொல்கிறாராம், இந்த மரத்தில் எப்போதுமே பூ பூத்து காயும் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும், எனி டைமுமே பூ பூத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாராம். 3வது வந்த நபர் சொல்கிறாராம், இந்த மரத்தில் எப்பொழுதுமே நிழல் தரும், நம்ம எப்போ வந்தாலுமே இந்த மரத்துக்கு அடியில் இலைகள் எல்லாமே அப்படியே அடர்த்தியாகவே இருக்கும், நம்ம கீழே அப்படியே நிழலில் தூங்கலாம், அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொன்னாராம். 4வது ஒரு நபர் சொன்னாராம், இந்த மரத்தில் எப்போ பார்த்தாலும் மொட்டையாகவே இருக்கும், வெயிலாக இருக்கும் இந்த சைடு பார்த்தாலேன்னு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பார்த்தீங்களா? ஒரு மரம் தான். அந்த ஒரு மரத்துக்கு எவ்வளோ ஒரு விமர்சனத்தை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கதையோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு போகலாமா? முதல் நபர் அந்த இடத்த எப்போ பார்த்துருக்காரு? வெயில் காலத்தில் அந்த முதல் நபர் போயிருக்காரு. ஸோ அதனால அந்த மரத்துக்கு கீழே இலைகள்லாம் நிறைய படர்ந்துருக்கு. வெயில் காலத்தில் அந்த மரம் நிழல் தருன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு நபர் வசந்த காலத்தில் போயிருக்காரு. வசந்த காலத்தில் பூக்கள் குலுங்கும், காய்கள் கனிகள்லாம் பூத்து குலுங்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த 2வது நபர் சொல்லியிருக்காரு, இந்த மரத்தில் பூக்கள் எப்போ பார்த்தாலுமே பூத்து காய்ச்சி தொங்குன்னு சொல்லியிருக்காரு. 3வது அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இலையுதிர் காலத்தில் போயிருக்காரு. இலையுதிர் காலத்தில் என்ன ஆகும், இலைகள் எல்லாமே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மரம் இலைகள் எல்லாமே கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, இலையுதிர் காலத்தில் போனதுனால இலைகள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குன்னு அந்த 3வது நபர் சொல்லியிருக்காரு. 4வது நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மரம் எப்பொழுதுமே மொட்டையாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொட்டையாக இருக்கு எப்போனா பனி காலத்தில்
அப்படியே எல்லாமே இலைகள் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாகி அப்படியே கொட்டி 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 இருக்கும். அப்படியே குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அதான் அப்படியே மொட்டையாகவே இருக்கும் மரங்கள் எல்லாம். அப்படியே அந்த நமக்கே மனிதர்களுக்கே இவ்வளோ ஒரு குளிர் வந்து தாக்குது உடம்புக்குள்ளார. ஸோ அந்த இலைங்கெல்லாம் என்ன படாத பாடு சொல்லும். வெயில் காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், குளிர்காலம் 4 காலநிலையிலும் பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு மரத்தை வச்சு 4 பேர் 4 விதமாக பேசியிருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மள சில பேர் நம்ம யாரையுமே என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஸோ மரத்துக்கே இந்த ஒரு நிலமைனா நம்மளாம் எவ்வளோ தூரம் சொல்லுங்கள். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யார் மேலேயும் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்ம மேலே விமர்சனம் பண்ணாலுமே அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. ஸோ ஒரு மரம் தான், இந்த மரத்துக்கு எவ்வளோ ஒரு விமர்சனம் பாருங்கள். ஒரு நபர் சொல்லியிருக்காரு, அந்த மரம் ஃபுல்லாகவே அப்படியே இலை இருக்கும். இன்னொரு நபர் வந்து அந்த மரத்தில் நிழல் தரும். இன்னொரு நபர் இதில் பூ காயெல்லாம் காய்ச்சி தொங்கும். 4வது ஒரு நபர் சொல்லியிருக்காரு, இந்த மரம் எப்போ பார்த்தாலும் மொட்டையாகவே இருக்குன்னு. ஸோ அதே தான் மனிதனோட வாழ்க்கையும் இப்படி தான். பல பேர் பல மாதிரியான விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது. நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும். நல்ல விஷயம் இல்லையா, நமக்கு இது தேவையில்லையா, அதையும் வாங்கிக்கணும். ஸோ இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு வந்து அதே மாதிரி நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. 1000 பேர் 1000 பேசுவாங்க தான். ஸோ அதை வந்து நம்ம என்றைக்குமே அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ராங். நம்மளோட லைஃப் இப்படி தான். நம்ம வந்து நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நமக்கு வந்து கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது. ஸோ அப்படி நம்மளே மோட்டிவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளை யாரும் மோட்டிவ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம தான் நம்மளே மோட்டிவ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வாழ்க்கை வந்து நமக்குன்னே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வட்டத்துக்குள்ளாரையே நம்மளால் என்ன முடியுமோ அதில் முயற்சி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மைண்டையும் கொண்டுட்டு போய்கிட்டு. ஆனால் லைஃப்பில் வந்து இந்த கோபம் வந்து நிறைய வரும். அந்த உணர்ச்சிகள், கோபங்கள் அதை ஒரு அனலைஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்துட்டோம் வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து என்ன இந்த கதை மூலயமா சொல்ல வரேன்னா, நம்மளையும் யார் விமர்சனம் பண்ணாங்களும் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம இப்படி தானே அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேணாம். ஸோ நம்மளும் அடுத்தவங்கள பற்றி எந்த ஒரு தவறான கருத்தையுமே வைக்க வேணாம். நம்மளாவே இருக்கட்டும். ஸோ அவங்களாவே இருக்கட்டும். என்ன நடக்குதோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவார். ஸோ இன்னொரு ஸ்டோரியில் வந்து நான் அவங்கள கண்டிப்பாக பார்க்குறேன். பாய்.